अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் ஸ்ரீ மகாலட்சுமியை குறித்து அருளிச் செய்த அற்புதமான ஸ்தோத்திரம் ஸ்ரீஸ்துதி என்பது. இந்த ஸ்தோத்திரத்திலே பிராட்டியினுடைய வைபவத்தை பலவாறு எடுத்துரைக்கிறார். பிராட்டினுடைய கட்டாட்சத்தாலே எப்பேற்பட்ட பேறுகளும் நமக்கு கிடைக்கும், அவளுடைய புருஷகாரத்தாலே எல்லாவற்றையும் எம்பெருமான் கொடுத்தருளுகிறான் என்றெல்லாம் அந்த பிராட்டினுடைய வைபவத்தை பலவாறு எடுத்துரைக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்திலே. அதிலே இப்பொழுது 22வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த பிராட்டியினுடைய அருளாலே தான் தமக்கும் கூட ஒரு உயரிய மனநிலை, உயர்ந்த மனநிலை தமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று, எல்லாருக்குமே பிராட்டியினுடைய ஒரு கட்டாட்சத்தாலே தான் உயர்ந்த மனநிலை ஏற்படுகிறது என்கிற அர்த்தத்தையும் இந்த 22வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். சம்பத்யந்தே பவபயதமீ பாவனஸ்த்வத்பிரசாதாத் பாவாஸ் சர்வே பகவதி ஹரோ பக்தி முத்வேலயந்தः யாச்சே கிம் த்வாம் அஹமிஹ யதः சீதளோதாரசீல பூயோ பூயோ திசசி மஹதாம் மங்களானாம் பிரபந்தான். சம்பத்யந்தே பவபயத்தமீ பாவனः, அதாவது என்ன சொன்ன, பவபயத்தமி, பவபயம் என்னால் இந்த உலக வாழ்க்கையாகிற ஒரு பெரிய பயம், அது பவம் என்னால் இந்த உலக வாழ்க்கை, அது ஒரு பெரிய பயத்தைத்தான் நமக்கு உண்டாக்குகிறது. ஐயோ என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று. அப்படிப்பட்ட இந்த தமி இருள் இருக்கிறதே, அதற்கு இவள் எப்படி இருக்கிறாள்னு கேட்டால், பானவஹா பானவ சர்வ பானவஹா என்னால் என்ன, சூரியனை போலே இருக்கிறாள் பிராட்டி. அதாவது பிராட்டியினுடைய கட்டாட்சம் என்ன பண்ணுகிறதுன்னா, இந்த உலக வாழ்க்கையாகிற இருளுக்கு ஒரு சூரியன் போலே இருக்கிறது என்று சொல்லான். என்ன அர்த்தம்? எப்படி இருளை சூரியன் போக்குகிறானோ அதே மாதிரி இந்த பிராட்டியினுடைய கட்டாட்சமும் நம்முடைய உலக வாழ்க்கை என்கிற பயத்தை போக்கி நமக்கு நன்மையை பெற்றுத் தருகிறது என்று தெரிவிக்கிறார். அதற்கு மேலே சர்வாபாவாக துவத்பிரசாதாத், எல்லா நல்ல உயர்ந்த மனநிலைகளும் கூட உன்னுடைய திருவருளாலே தான் உண்டாகிறது என்று சொன்னார். அது என்ன பண்ணுகிறது? ஹரோ பக்திம் உத்வேலயந்தா, பகவானாகிற ஸ்ரீமன் நாராயணன் அவனிடத்திலே நன்றாக பக்தியை வளர்க்கிறது. பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் எம்பெருமானிடத்திலே நமக்கு பக்தியும் வளரும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உன்னிடத்தில் போய் யாச்சே கிம் துவாம் அகமிக, உன்னிடத்தில் போய் நான் என்ன யாச்சிக்க போகிறேன்? எதற்காக யாச்சிக்க வேண்டும்? நான் யாச்சிக்காமலே எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறாய் அல்லவா, ஆகினாலே இப்பொழுது நான் உன்னை எதை யாச்சிப்பேன் என்கிறார். உண்மையிலே நாம் எல்லோரும் கூட எம்பெருமானிடத்தில் அதை கேட்க வேண்டும் இதை கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிஜமாகவே எம்பெருமான் நம் முன்னாலே வந்து திடீரென்று உனக்கு ஒரே ஒரு நிமிடம்தான் அவகாசம் தருவேன், அதற்குள்ளே உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படி என்று சொன்னால் திகைத்து போய்விடுவோம். என்ன கேட்பது என்று கூட நமக்கு தெரியாது, நமக்கு என்ன வேணும் என்பது கூட நமக்கு தெரியாது. இங்கே சொல்லுகிறார், யாச்சே கிம் துவாம் அகமிக,
இங்கு நான் எதை போய் உனக்கு யாச்சிப்பேன்? ஏன் யாச்சிக்க முடியாமல் என்ன ஆகிவிட்டது என்றால் சொல்லுகிறார் பாருங்கோ, சீதள உதாரசீலா, மிகவும் குளிர்ந்த உதாரமான சீலம், அந்த கல்யாண குணத்தை உடையவளான அந்த பிராட்டி அவள் என்ன பண்ணுறா? பூயோ பூயோ திசசி மகதாம் மங்களானாம் பிரபந்தம். என்ன சொல்கிறா? பிரபந்தான், எத்தனை அப்படியே மங்களங்களுடைய வரிசைகளை மேலே மேலே அவள் அடிக்கடி பொழிந்து கொண்டே இருக்கிறாளே. நமக்கு நன்மைகளை மேலே மேலே பிராட்டி நீ கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுதோ உன்னிடத்துல போய் இன்னும் என்ன வேணும்னு நான் கேட்கறது? எனக்கு கேட்க வேண்டிய எதுவுமே இல்லை, எல்லாமே நீ எனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறாய். உன்னுடைய கட்டாட்சத்தாலே தான் எம்பெருமானிடத்திலே கூட எனக்கு வந்த உயர்ந்த மனநிலை, அந்த பக்தியானது வளர்கிறது என்று பார்க்கிற பொழுது உன்னிடத்தில் நான் கேட்பதற்கு கூட எதுவும் இல்லை, நீ எல்லாவற்றையும் நீயே கொடுத்து விடுகிறாய் என்று சொல்லுகிறார். பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்கிற ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீரங்க நாச்சியாரை பற்றி அருளி செய்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? யாரோ ஒருத்தன் பிராட்டி முன்னால் வந்து வெறுமை இப்படி கையை கூப்பினான், அஞ்சலி செய்தான். உடனே இந்த அஞ்சலிக்கு ஈடாக என்ன கொடுப்பேன் என்று பிராட்டி திகைத்து நிற்கிறாளாம். என்ன சொல்லுகிறார்? ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தியம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகத்தே வித்தீர்யா. எவனோ ஒருத்தன் அஞ்சலி பண்ணினவனுக்கு ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமபதம் எல்லாவற்றையும் கொடுத்த பிற்பாடும் ஐயோ இந்த அஞ்சலிக்கு ஈடாக கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று நினைத்து வெட்கப்படுகிறாள் பிராட்டி என்று பராசர பட்டர் அருளி செய்கிறார். ஆக என்ன தெரிகிறது? மேலே மேலே நன்மைகளை அவள் கொடுத்து கொண்டே இருக்கிறபடியினாலே அவளிடத்தில் போய் இன்னும் இதை கொடு என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்கிறது அல்லவா? அதைத்தான் இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் சொல்லுகிறார், யாச்சே கிம் துவாம் அகம் துவாம் இக கிம் யாச்சே. இந்த இடத்துல உன்னை பார்த்து நான் எதை யாச்சிப்பேன்? எல்லாவற்றையும் நீயே கொடுத்திருக்கிறாயே. நீ எனக்கு மங்களானாம் பிரபந்தான், மங்களங்களுடைய வரிசை அப்படியே வரிசையாக மங்களங்களாகவே அப்படி பூயோ பூயோ திசசி, நீ மேலும் மேலும் கொடுத்து கொண்டிருக்கிறாயே. உன்னிடத்தில் இன்னும் கொடு என்று கேட்பதற்கு என்ன இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக தெரிவித்தார். அடுத்தபடியாக 23வது ஸ்லோகம், அதில் பிராட்டியே கேட்கிறாள் போருக்கிறது. உனக்கு என்ன கொடுத்து விட்டேன் என்று நீர் இப்படி சொல்லுகிறீர் என்று கேட்கிறார். உடனே பிராட்டியை பார்த்து அற்புதமாக அருளி செய்கிறார். நித்தியமாக நாம் அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகம் இது என்றே நாம் சொல்லலாம். என்ன தெரிவிக்கிறார் பாருங்கள். மாதாதேவி त्वमसि भगवान् वासुदेव पिता मे जातस्सोऽहं जननियुवयोः एकलक्ष्यं दयायाः दत्तो युष्मत्परिजनतया देशिकैरप्यतस्त्वं किं ते भूय प्रियमिति कर स्मेरवक्त्रा विभासी. பிராட்டியை பார்த்து வேதாந்த தேசிகன் சொல்லுகிறார், மாதா தேவி, தேவி நீ எனக்கு தாயாய் இருக்கிறாய். தாய் என்ன பண்ணுவள்? குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் பெற்று தருவளவள். அப்படிப்பட்டவள் தாய். அவள் பிரியபரை என்று பெயர். அதுக்கு மேலே மாதா தேவி துவமசி, துவம் மாதா அசி. தேவி துவம் மாதா அசி, நீதான் எனக்கு தாயாய் இருக்கிறாய். பகவான் வாசுதேவா பிதாமே, நீ எனக்கு தாய் என்று சொன்னால் எனக்கு தகப்பன் யார்? பகவான் வாசுதேவன் தான் எனக்கு தகப்பன் என்று சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? எனக்கு நன்மையே செய்பவர், அவர் ஹிதபரர் என்று அவர் ஆகிவிட்டார். ஆக எனக்கு நீ தாயுமாய் உன்னுடைய பர்த்தாவான வாசுதேவன் எனக்கு தகப்பனுமாய் இருக்கிறார். என்னால் இந்த பாக்கியம் தவிர என்ன வேணும் நமக்கு? பாக்கியம் வேறு வேண்டியதில்லை. ஜாதா சோகம் ஜனனி யுவயோஹோ ஏகலக்ஷ்யம் தயாயாக. யுவயோஹோ, ஹே ஜனனி, ஹே தாயே, யுவயோஹோ ஏகலக்ஷ்யம், உங்கள் இருவருடைய ஒரே கட்டாட்சத்திற்கு தயைக்கு இலக்காக நான் பிறந்திருக்கிறேன். ஜாதா சஹா அகம், அப்படி என்றோ நான் பிறந்திருக்கிறேன். நீயும் உன்னுடைய பர்த்தாவுமான அந்த எம்பெருமானும் சேர்ந்து கட்டாட்சிப்பதற்கு ஒரே இலக்காய் நான் இருக்கிறேன். அதற்கு மேலே இன்னும் எனக்கு என்ன பெருமை? என்னால் தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா தேசிகைஹி அபி. அத்தஹா, அதுக்கு மேலே என்ன ஆயிடுது? என்னுடைய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன பண்ணினார்கள்? எனக்கு அறியா காலத்துக்குள்ளே அடிமைக்கான அன்பு செய்வித்து என்ன பண்ணினார்கள்? எனக்கு அறியாதன அறிவித்து எல்லாவற்றையும் எனக்கு ஆச்சாரியர்கள் உபகாரம் பண்ணி கடைசியில் என்ன பண்ணினார்கள்? நான் உங்கள் இருவருக்கும் அடிமை என்பதை எனக்கு உணர்த்தி
என்னை உனக்கு அடியவனாகவே சமர்ப்பித்து விட்டார்கள் அந்த ஆச்சாரியர்கள். அதனால் யுஷ்மத் பரிஜனதையா, உனக்கு அடியவனாக தேசிக இரப்பி தத்தா, ஆச்சாரியர்களாலேயும் நான் கொடுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ எனக்கு நீ தாய், உன்னுடைய பர்த்தா தகப்பன், உங்கள் இருவருக்கும் கட்டாட்சத்திற்கு ஒரே இலக்காய் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை ஆச்சாரியர்களும் கட்டாட்சித்து என்னை உன்னுடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்பவனாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று இத்தனையும் சொல்லிவிட்டு உடனே சொல்கிறார் பிராட்டியை பார்த்து, தொம் கிம் தே பூய பிரியமிதி கில ஸ்மேரபக்திரா விபாசி. பிராட்டியை சேவிக்கிற பொழுது புன்சிரிப்போடு எழுந்தருளிப்பான். போய் சேவிச்சா சற்று புன்சிரிப்போடு எழுந்தருளிருப்பார். எந்த விதேசத்தில் போய் தாயார் சன்னதியிலே தாயாரை சேவித்தாலும் அவள் புன்சிரிப்போடு எழுந்தருளிப்பதற்கு என்ன காரணம் என்னால் இந்த ஸ்லோகத்தில் அந்த காரணத்தை அப்படி உல்லேக்கித்து சொல்லுகிறார். ஒரு உருவகப்படுத்தி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அப்பா, உனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேனே, நான் உனக்கு தாயாக இருக்கிறேன், என்னுடைய பர்த்தாவை உனக்கு தகப்பனாக கொடுத்துருக்கிறேன், எங்கள் இருவருடைய கட்டாட்சமும் உன்னிடத்தில் தான் நிலைத்து நிற்கிறது. போராத குறைக்கு ஆச்சாரியர்கள் எல்லாம் உன்னை எங்களுக்கு தொண்டு செய்பவனாக அப்படி கொடுக்கும்படியாகவும் செய்திருக்கிறேன். இன்னும் உனக்கு என்ன நான் செய்ய வேணும்? இவ்வளவு பண்ணியிருக்கேனோ போராதா என்று பிராட்டி கேட்பது போல இருக்கிறதான். கிம் தே பூயா பிரியமிதிக்கலா, இன்னும் உனக்கு பிரியமாக செய்ய வேண்டியது ஏதாவது உண்டா என்று கேட்பது போலே என்றோ. ஸ்மேரவக்திரா விபாசி, நீ எப்படி இருக்கிறாய்? புன்சிரிப்போடு எழுந்தருள் இருக்கிறாய் தாயே என்று அந்த தாயாரை சேவிக்கச்சியே பிராட்டி புன்சிரிப்போடு எழுந்தருள் இருப்பதற்கு என்ன காரணம்? உனக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்து விட்டேனே, இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாய், இதற்கும் மேலே உனக்கு செய்வதற்கு என்ன இருக்கிறது என்று பிராட்டியே அப்படி கேட்பது போல அவருடைய திருமுக மண்டலம் இருப்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். உண்மையிலே இந்த ஸ்லோகம் முதல்லே தெரிவித்த மாதிரி எப்பப்போல்லாம் நாம் தாயார் சந்தையில் போய் பெருமாளை சேவிக்கிறோமோ அப்போல்லாம் இந்த ஸ்லோகத்தை நித்தியம் அனுசந்திக்க வேணும். அடியேன் எப்பொழுது சந்நிதியில் போய் தாயாரை சேவித்தாலும் இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பிக்காமல் இருக்க மாட்டேன். அதே போல் ஏன்னா அந்த பிராட்டியை சேவிக்கிற பொழுதே இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். நம்மை எப்பேற்பட்ட உயர்ந்த வாழ்வை நமக்கு பிராட்டி கொடுத்திருக்கிறாள், பிராட்டி நமக்கு தாயாக இருக்கிறாள், எம்பெருமானை நமக்கு தகப்பனாக கொடுத்திருக்கிறாள், அவர்கள் கட்டாட்சத்தை நம்மிடத்தில் பொழிந்திருக்கிறார்கள். மேலும் நாம் நல்ல ஆச்சாரியனை அடைந்திருக்கிறோம். அந்த ஆச்சாரியரும் நம்மை எம்பெருமானுக்கு தொண்டு செய்பவனாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு மேலே நாம் அடைய வேண்டியது என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதைத்தான் பிராட்டி சொல்கிறார். இவ்வளவும் ஆகிவிட்டதே, இன்னும் உனக்கு என்ன வேணும் என்று நீ என்னை பார்த்து சிரிக்கிறாயோ என்று தெரிவிக்கிறார். இதே தான் கீழே சொன்னேனே, அந்த பராசர பட்டருடைய ஸ்லோகத்திலேயும் கூட அடியவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாலும் கூட இன்னும் ஒன்றும் கொடுக்கவில்லையேன்னு பிராட்டி என்ன பண்ணுறாளாம், அப்படியே தொம் லஜ்ஜசே கதையகோ ஓயமுதார பாவா. அவர் அந்த பிராட்டி கொஞ்சம் அப்படி குனிந்து எழுந்தருள் இருப்பாள் வெட்கத்தோடு. அது இயற்கை, பெண்கள் அப்படி இருப்பது இயற்கை. ஆனால் என்ன சொல்கிறார், இந்த அடியவனுக்கு எல்லாம் கொடுத்தாலும் இன்னும் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என்று அப்படி வெட்கத்தாலே கவிழ்தலை இட்டிருக்கிறாயோ என்று அவளை பார்த்து பராசர பட்டரருளி செய்வதாக அந்த ஸ்லோகத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் நாம் சேர்த்து அனுசந்திக்க வேணும் என்பதுதான் அடியேனுடைய ஒரு கருத்து. நிச்சயமாக அப்படித்தான் அடியேன் செய்து கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப இந்த ஸ்தோத்திரத்தில் மிக அழகான ஸ்லோகம். எல்லா ஸ்லோகமுமே அழகு என்னாலும் கூட அதிலே இந்த ஸ்லோகம் மிக மிக அழகு என்றே சொல்ல வேண்டும். நமக்கு பிராட்டி பண்ணியிருக்கிற பெரிய உபகாரத்தை இதில் கொண்டாடி சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நிறைவு ஸ்லோகங்களை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ